இபி பில் இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ ரீசெண்டா ஒருத்தவங்க வேற வீடியோ வேற போட்டுட்டாங்க, பழைய 100 யூனிட் ஸ்கீமே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேடம், ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு அக்யூசேஷன் வைக்கும் போது உங்களோட பில் அமௌண்ட்டையும் நீங்க எவ்வளவு கன்சியூம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதையும் போடுங்க. அப்பதான் நீங்க சொல்றது உண்மையா இல்ல பொய்யா அப்படின்றத மத்தவங்களால தெரிஞ்சுக்க முடியும். சப்சிடி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க முதல்ல டிஎன்இபியோட யூனிட் ஸ்லாப் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஸ்லாப். இதுல வந்து நீங்க 500 யூனிட்ஸ்க்கு மேல கன்சியூம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா முதல் 100 யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆயிடும். அடுத்து 101ல இருந்து 400 யூனிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு 4.95 rupees தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அதே 401ல இருந்து 500 யூனிட்ஸ்க்கு 6.65, 501ல இருந்து 600 யூனிட்ஸ்க்கு 8.80, 601ல இருந்து 800 யூனிட்ஸ்க்கு 9.95 and 801ல இருந்து 1000 யூனிட்ஸ்க்கு 11.05, 1000 யூனிட்ஸ்க்கு மேல ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 12.15 per யூனிட் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க 500 யூனிட்ஸ்க்கு கீழே தான் கன்சியூம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 200 யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு முற்றிலும் ஃப்ரீ ஆயிடும். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாமே வந்து ப்ரீவியஸ் ஸ்லாப்ல என்ன அமௌண்ட் per யூனிட் கொடுத்திருந்தீங்களோ அதே தான் இங்கேயும் வரும். there is no change. இப்போ நீங்க 440 யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 200 யூனிட் வந்து ஃப்ரீ ஆயிடும். இது இருக்கிற அந்த 240 யூனிட்டுக்கு தான் உங்களுக்கு பில் கால்குலேஷன் நடக்கும். 201 to 400 4.95 ஸ்லாப்ல 200 யூனிட் கன்சியூம் ஆயிருக்கு. 200 into 4.95 990 rupees வருது. அதே 401 to 440ல 6.65 ஸ்லாப்ல 40 யூனிட் கன்சியூம் ஆயிருக்கு. 40 into 6.65 266. இப்போ 990 plus 226 1256 தான் டோட்டல் பில் அமௌண்ட். இதுவே பழைய 100 யூனிட் சப்சிடி இருந்திருந்தது அப்படின்னா இங்க 200 ரூபாய் அதிகமா இருக்கும். அதோட ப்ரூஃபும் நான் போடுறேன். இப்போ நீங்க 520 யூனிட் கன்சியூம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 100 யூனிட் சப்சிடி மட்டும் தான் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா 500 யூனிட் மேல போயிடுச்சு இல்லையா, சோ 100 யூனிட் தான் வரும். 1 to 400 யூனிட்ஸ் வரைக்கும் 4.95 per யூனிட் சார்ஜ் பண்ணுவாங்க. சோ 300 into 4.95 1485. அதே மாதிரி 401 to 500 யூனிட்ஸ்க்கு வந்து 6.65 per யூனிட் கால்குலேட் பண்ணுவாங்க. 100 யூனிட் into 6.65 665. மீதி இருக்கிறது இந்த 20 யூனிட்ஸ் தான். சோ 501 to 520 யூனிட்ஸ் 8.80 per யூனிட் கால்குலேட் பண்ணுவாங்க. 20 into 8.80 170. So 1485 plus 665 plus 176 is equal to 2326. இதுதான் உங்க டோட்டல் பில் நீங்க 520 யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா. 3 லட்சம் மின் இணைப்புகளை வந்து ரீஅசர்ஷன் பண்ணிருக்காங்க. அது 0.75% மட்டும் தான் வந்து மிஸ்டேக் இருந்திருக்கு. எனக்கும் கரண்ட் பில் அதிகமாக தான் வந்துச்சு. ஏன்னா நான் யூனிட்ஸ் அதிகமாக கன்சியூம் பண்ணேன். சம்மர் அதிகமாக இருக்குது, வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்னு ஏசியை போட்டு ஓட்டுன்னு ஓட்டிட்டு இருந்தோம். அதனால எனக்கு யூனிட்ஸ் அதிகமாக கன்சியூம் ஆச்சு, எனக்கு பில் அமௌண்ட்டும் ஏறிச்சு. மேடம், நீங்கள் இருக்கிற இடம், உங்களோட லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது. நீங்கள் கண்டிப்பாக 500 யூனிட்டுக்கு மேலே தான் கன்சியூம் பண்ணியிருப்பீங்க. ஏசி இல்லாமல் இருக்கிற ஆளே கிடையாது. நீங்கள் வந்து எந்த கவலையும் பட தேவையில்ல. உங்களுக்கு 100 யூனிட் சப்சிடி தான் இன்னமும் இருக்கு. கொஞ்சம் கூட ரிசர்ச் பண்ணாம